ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். சரி, ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு இருந்துச்சு. ஆனால் இந்த கடைசி ஒரு வாரமாக எனக்கு கொஞ்சம் அடி இருக்கே. இந்த வடிவேல் ஒரு காமெடி இருக்குமே, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அடிக்கிறானுங்க. என்னன்னே தெரில. என்ன அடிக்கணும்னா மட்டும் இருக்கிற எல்லா சனி பகவானும் பிளான் போட்டு இந்த ஃபீல்ட் செட் பண்ணி வச்சு செய்கிறானுங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் லூஸாக விட்டானுங்க. வீடியோ எடுக்க வந்துட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டோன்ட் பிளாபர் ஆதித்யா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேண்ட் அடிக்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டோட காதல் காவியம். ஏன் கத்துறான்? ஏன்டா கத்துற? என் ஃப்ரெண்டோட காதல் காவியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேண்ட் அடிப்போமா? ஸோ என்னன்னா ப்ரோஸ் அண்ட் டியூட்ஸ், நான் அப்போது ஒரு 9th படிச்சுட்டு இருப்பேன். 9th முடிச்சுட்டு 10th போயிருக்கோம். அப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 10th. ஓகேவா? ஸோ அப்போது கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளாஸில் எல்லாம் சொன்னாங்க டுடேஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ன்னு. ஸோ நம்மலாம் செம்ம ஜாலியாக ஃபன்னாக அந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் இன் 10th பிளாஸ்ட் பண்ணலான்னு ஒரு டேபிள், லைட்டு, ஃபேனு, அங்கேருந்து இருக்கிற வால் கிளாக்லாம் என் வீட்டில் தான் கிடைக்குது. ஐ மீன் அந்த ரவுண்டாக வால் கிளாக் அதெல்லாம் திருட்டின்னு வந்து வச்சுட்டு இருந்தோம். ஓகேவா? ஆனால் இந்த ஒரு ஜோனில் இருக்கும்போது ஒருத்த மட்டும் டோரேமான் நோபிதா சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோபிதா பார்த்து டோரேமான் கிட்ட கேட்கும் போதோ, டோரேமான் இல்லைன்னு சொல்லும் போதே அவன் மூலையில் போய் மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே ப்ளூவா பிளாக்கா எல்லாம் சரௌண்டிங்ஸில் வரும்ல, வேடல் ட்ரை டு புட் தட் பிக் ஓவர். அந்த மாதிரி இவன் மட்டும் ஒரு பெஞ்சில் தலைக்கீழே போட்டுக்கிட்டு விட்டு அழுதுட்டு இருப்பான் அன்னைக்கு. ஸோ நான் மூடிக்கிட்டு இல்லாமல் அவன்கிட்ட போனேன். ஃபர்ஸ்ட் வீக் அவனுக்கு ஒரு பேர் வைப்போம். என்ன வைப்போம்? அனிருத். அனிருத்துன்னு எவனும் இல்லை, அனிருத்துன்னு பேர் வைப்போம். ஓகேவா? ஸோ நான் அனிருத் கிட்ட போயிட்டு மச்சான் கடைசி நாள் நீ ஏன்டா வெக்ஸாக இருக்கேன்னு கேட்டேன். ஸோ அவன் சொன்னான், இல்லை மச்சான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அவன் சொன்னான், இல்லை மச்சான் நான் லவ் பண்ணுறேன்னு. எனக்கு என்ன பையனா, நம்ம பாய்ஸ் ஸ்கூலில் இருக்கிறோம். நான் அந்த நாய் பக்கத்தில் தான் உக்காருவேன். இவன் லவ் பண்ணுறவனே இவன் கேவா மாறிட்டானான்னு ஒரு பயத்துலேயே அவன் கூட கொஞ்சம் லைக் இப்படி இருந்தேன். என்ன மச்சான் ஆச்சுன்னு அப்படியே. Why are you gay? ஸோ அவன் அப்போ சொன்னான் என்கிட்ட ஒரு விஷயம். லைக் நம்ம ஸ்கூல் இங்கன்னா யூ ஹேவ் டு கோ டு த மெயின் ரோடு. லெஃப்ட் எடுத்தா லிட்டராக அது ஒரு பேக் சைடு என்னன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கும். ஸோ இந்த பையனை வாடும் போதெல்லாம் எங்கேயோ எஸ் ஆகுறான்னு சொன்னேன்ல, பையன் அந்த ஸ்கூலுக்கு தான் போயிருக்கான். அங்கே போய் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான் போல, உஷார் பண்ணிடல இன்னும். ஸோ என்ன சொன்னான்னா, மச்சான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்க போகிறேன்னான்னு தெரில, நான் போய் அவளை நீ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், பயமா இருக்கு நீ வான்னா. நான் இவன் இன்டெரக்டாக மாமா வேலைக்கு தான் கூப்பிட்டுருக்கான்னு தெரியுது. பட் இருந்தாலும் உள்ள சொல்லிச்சு போவாதடா அசிங்கப்பட போறேன்னு. நானும் இல்லடா மச்சான்னு சொன்னேன். ஆனால் அவன் கரெக்டாக வீக்னஸ்ல ஆச்சான். என்ன பண்ணான்னு தெரியுமா? என் ஸ்கூல் கேன்டீனில் எக் ரைஸ்ன்னு ஒன்று விற்பானுங்க. இப்போ நினச்சா கூட செம்மையாக இருக்கும். அப்போல்லாம் நான் சுமோ ரெஸ்லர் மாதிரி இருந்தேன், 110 kgயில். ஸோ அப்போ என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் உள்ள தள்ளுவேன். ஸோ அவன் எனக்கு ஒரு எக் ரைஸும் ஒரு ரோல் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி, ஓசியில் சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்ல ஏமாத்திட்டான். ஆமாம், ஏமாத்திட்டான். இன்னும் வாங்கி கொடுக்கல. இப்போ கூட கால் பண்ணி, டே அண்ணி எங்கடா அது எக் ரைஸ் காசு வந்து அனுப்பிச்சு விட்றேன் வாங்கிக்கிறேனாலும் ஏமாத்திட்டான் ப்ரோ. ரொம்ப ஃபீலிங்ஸாக போச்சு ப்ரோ, ஏமாத்திட்டான். சரி அதை விடுங்க. சரிடா வரேன்டா போகலான்னு சொல்லி பஸ் பாஸும் இல்லை, பை வாக்கு தான் போகணும். நம்மளுக்கு சீக்கிரம் விட்டாங்க. அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு நம்மளுக்கு 30 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளை விட்டுருவாங்க, அப்புறமா தான் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் விடுவாங்க. ஸோ வேர் த பாய்ஸ் கோ அண்ட் ரீச் த ரூம்ஸ் ஆஃப்டர் யூ கேன் லிவ் தி கேர்ள்ஸ்ன்னு. ஸோ நாம் அங்கே போயிட்டோம். வி ஆர் ஓவர். கேர்ள்ஸ் ஸ்கூல் இன்னும் விட்டுல. லைக் கேர்ள்ஸ் ஸ்கூல் இங்கன்னா வெயிட் லெட் மீ இது கேர்ள்ஸ் ஸ்கூல்னா இங்கே ஒரு மரம் இருக்கும். ஸோ நானும் இவனும் கிட்னாப்பர்ஸ் மாதிரி பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஓம்னி வேன் தான் மிஸ்ஸிங்கு. ஓகேவா? இப்படி பேக்கோட இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு நானும் அவனும் நின்றுட்டு இருக்கோம். ஒன்றுமே என்ன பண்ணோன்னே தெரியல, புரியவும் மாட்டேங்குது. என்னன்னா சில இப்போ நானே ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் கூட அட்லீஸ்ட் நான் ஒரு பொக்கே வச்சுட்டு இருப்பேன் அண்ட் ஒரு சாக்லேட். பேசிக் கேர்ள்ஸ் நீட்ஸ். லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, கரெக்ட் கமெண்ட்டில் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஸோ தட் வாஸ் மை பேசிக் இமேஜினேஷன் அப்போ கூட. ஸோ நான் இவங்கிட்ட திரும்பி மச்சான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், என்னடா கொண்டாந்துருக்கேன்னா 2-5 ரூபா பருக்கு. யா, யூ ஹர்ட் மீ ரைட் கைஸ்.
டோட்டல் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே 10 ரூபாய் பண்ணி வச்சிருக்கு இந்த நாய். 2-5 ரூபாய் பறக்க கொடுத்து ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இவன். ஸோ சரி ஆனது ஆச்சு. இவன் சொன்னா மச்சான் உன் தங்கச்சி வருவாடா போய் அவளை இட்டுட்டு வா. ஓகேவா? இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைக்கலாம் இருங்க. கீதாஞ்சலின்னு வைக்கலாம். அனிமல் மூவிலேருந்து அந்த பொண்ணு பேர் தூக்கியிருக்கேன். ஸோ கீதாஞ்சலியை ஓகேவா? ஸோ கீதாஞ்சலி. ஸோ அவன் எனக்கு ரூல் வேறு போட்டான், அந்த பொண்ணை போய் சிஸ்டர் மட்டும் தான் சொல்லும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே போவோம். ஸோ மை ஜாப் ஆல் வாஸ் இஸ் டு இது போய் சிஸ்டர் ஒன் ஃபெல்லோ வாண்ட்ஸ் டு டாக் டு யூ சிஸ்டர் பிஹைண்ட் த ட்ரீ இன்னு நான் அந்த பொண்ணை இட்டுன்னு போனேன். அங்கே போய் பார்த்தா இந்த லூஸ் வைக்கப்பட்டுட்டு இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், கன்றாவியாக இருந்துச்சு. ஏதோ இந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த பழைய காலத்தில் காலை ஆட்டிக்கிட்டு ஹீன்னு பார்க்கவே முடியல அந்த கர்மத்தை. இவன் வைக்கப்பட்டுட்டு இருக்கான், அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி கன்றாவியாக பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா நான் தான் அந்த பொண்ணை இட்டுட்டு வந்தேன். எனக்கு என்ன பண்ணுவோன்னே புரியல. நான் இவனை டேய் மச்சான் அப்பா அவன் என்னடாச்சு அவன் வந்துட்டாடா பேசுகிறான்னு சொன்னால் அந்த பையன் ரெடியானான் ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ வாட் யூ டிட் வாஸ் அந்த பொண்ணாடி வந்துட்டு ஒரு விடிவி ஃபீலில் போயிட்டான். கீதாஞ்சலி, ஐ கேனாட் லிவ் வித்அவுட் யூ, யூ ஆர் மை லைஃப். இந்த நாய் இங்கிலீஷில் பாஸ் கூட ஆயிடலாம். நான் இவன் ஃபிலாசபர் மாதிரி கவிதையாக சொல்லிட்டு இருக்கான் இங்கே. எனக்கா இருடி ஒன்று இங்கிலீஷ் மேட்ச் கிட்ட மாற்றி இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட மாற்றி விட்டுறவாடின்னு ஒன்று சொல்ல சந்தோஷம். அப்போ ஒன்று பண்ணான் இவன். அவன் அவனோட ஸ்லீவை இறக்கி விட்டு உன்னத்தை காமிச்சான். பிளேட்ல ஜீன் போட்டு வச்சிருக்கான். டேய் யாரா நீங்களா? ஸோ லைக் இது ஆக்சுவலி வேற கதை. அவன் ஜீன் எழுதலாம் பிளான் போடல. அந்த நாய் கீதாஞ்சலின்னு எழுதணும். லைக் இட்ஸ் சேம் நேம், லைக் நாட் த சேம் நேம், அண்ட் அந்த லெட்டர்ஸ் ஆர் சிமிலர். ஓகேவா? லைக் இட்ஸ் ஹியூஜ். ஸோ இந்த நாய் பிளேட்ல காம்பஸ்ல கீதாஞ்சலின்னு எழுத பிளான் போட்டிருக்கு பையன். முதல் இதுல ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணன்னு தெரியாம இருக்கிறவளை தேய்ச்சிட்டு மச்சான் இந்த வழி தாங்க முடியலடான்னு சொல்லிட்டு அவன் ஜியோட விட்டுட்டு இருக்கான் போல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் முட்டி போட்டு அந்த பருக்கை என்கிட்ட கொடுத்தான். சரிரா நானும் பருக்கு வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த பையன் ஐ திங்க் இஸ் கோன் ப்ரொபோஸ் அண்ட் தென் இஸ் கோன் கிவ் இட்னு. ஸோ ரோல்ட் அப் ஸ்லீவ்ஸ் இந்த இங்கே கரெக்டாக ஜின்னு இருக்கு. ஓகேவா? அவன் ரோல் அப் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ்ஸ் வந்து கீதாஞ்சலி ஐ எம் இன் லவ் வித் யூ, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். எது இந்த நாய் கீதாஞ்சலின் பிளேட்ல ஒழுங்கா பேர் கூட அவனால எழுத முடியல. அட்லீஸ்ட் டூப்ளிகேட் படிச்சாவது அந்த நாய் குத்தின்னு வந்துருக்கு. நான் அதெல்லாம் பண்ணல. நான் இந்த பொண்ணுக்காக விசிற விடுவான் தான். அதையும் நான் செத்துருவேன்னு சொன்னதால எனக்கு எவ்வளோ ஹார்ட் அட்டாக் லைக் என் கல் விட்டுருச்சு. ஏன்னா இந்த நாயோட வருது எல்லா நாய்களும் பார்த்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு. இவனுக்கு என்ன ஆச்சா நான் தான் எழுதுன்னு போய் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிடுவானுங்கன்னு. ஓகேவா? ஸோ இவன் இந்த ஒரு ஃபார்ம்ல போயிட்டான். நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுன்னு. மச்சான் சாரிடா, அந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சு. லைக் ஒரு ஃப்ரெண்டை ஆள் அழகா பல் பண்ணி வரைக்கும் பார்த்துருந்தே இல்லை. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சேன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு கேட்டுச்சு. என்ன பார்த்து இல்லை, இந்த ப்ரொபோஸ் பண்ணானே அனிருத் அவனை பார்த்து நீ யாரு ஃபர்ஸ்ட், எதுக்கு இங்க வந்த, நான் உன்னை இதுக்கு பார்த்துருந்தே இல்லைன்னு சொல்லிடுச்சு. இங்க அந்த பொண்ணு ஷாக்ல இருக்கிறது, இப்ப நான் ஷாக்ல இருக்கேன். ஏன்னா இந்த நாய் வர ரோட் ஃபுல்லா காதல் கதை சொல்லிட்டு இருந்தான். மச்சான் நானும் அந்த பொண்ணும் இவ்வளோ நல்லா பேசணும், ஃபுட் ஷாப்புக்கு போயிருக்கோம், கெஃபேக்கு போயிருக்கோம், அங்க போயிருக்கோம், இங்க போயிருக்கோம், ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் கூட இருக்கு நம்ம ஸ்கூல் கிட்ட, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் சுத்தி இருக்கோம், அங்க போயிருக்கோம், இங்க போயிருக்கோம்னு கதை கதையா விட்டான். நான் வர்ற ரோட்ல பேசிக்கா கார்ல அக்கான் ஃபுல்லா நானும் லூஸ் மாதிரி இதெல்லாம் நம்பின்னு வந்திருக்கேன். ஓகேவா? நான் இருக்கிறேன் ஷாக்ல, அந்த பொண்ணு இருக்கு ஷாக்ல. இந்த லூஸு கடந்த 1.5 வருஷமா அந்த பொண்ணுகிட்ட பேச கூட இல்லை. சும்மா பின்னாடி ஏதோ அந்த மரத்தை பின்னாடி கிட்னாப்பர் மாதிரி நின்று பார்த்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கான். இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சீரியஸா? அந்த பொண்ணு ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சுட்டுக்குது. எனக்கு இங்க என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்துட்டு இருக்கு. இல்லை என்னன்னா நான் அங்க ஒரு லூஸ் தனமான வேலை பண்ணிட்டேன். இவன் டிப்ரெஷன் ஆயிட்டான். பேசிக்கா அந்த பொண்ணு சிரிச்சிருச்சு. இந்த பொண்ணு இங்கே சிரிச்சுட்டு இருக்குது. நான் மெதுவாக பர்க் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்கலி நான் இப்படி பர்க்கு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன். சடனா சிரிக்கிற சத்தம், ஒரு கும்பலா. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு இந்த பொண்ணுக்காக அங்கே எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
சரியா? ஸோ இந்த பொண்ணு இங்க வந்து பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருக்கு போல. அவங்க சிரி, நான் சாப்பிட்டுக்கிட்டே சிரிக்க, அந்த பொண்ணு சிரிக்க, பையன் டிப்ரெஷன். அதுக்கப்புறமா நைட்டுன்னு போய் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். என் காசு தான் செலவாச்சு கடைசியில் அவனை கன்சோல் பண்ணுறதுக்கு. அவனுக்கு ஒரு பிரியாணி கபாப் வாங்கி கொடுத்து, ஒன்றும் இல்லை மச்சான் வேற பொண்ணை பார்த்துலாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இப்போ கூட அவன் திருத்த மாட்டேன்றான். இப்போ கூட அவனுக்கு கால் பண்ண, இல்லை மச்சான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா காலேஜில். அப்படியா சூப்பர்ரா மச்சான், போய் பேசினான்னு கேட்டா, இல்லை மச்சான் பயமா இருக்கு, நான் அவளை ஃபைனல் இயரில் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் ஃபைனல் இயரில் ப்ரப்போஸ் பண்ண போறியா? லைக் அவன் இன்னும் அப்படி தான் இருக்கான். வெரி சிம்பிள், ப்ரோஸ் அண்ட் டியூட்ஸ், போய் பொண்ணுக்கிட்ட பேசுங்கடா, மேட்ரே இல்லை. நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். லைக் உங்களை என்ன பொண்ணுங்க கிட்ட பேசாத ஒரு பையன் நிறைய பேர் இருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி லைக் இந்த 2000s 2005ல் இருக்கிற கேட்டகரி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் 6 ஆல்சோ ஆட் பண்ணிக்கலாம், சில பேர் அப்படி தான். ஸோ லைக் ரொம்ப சிம்பிள்டா. இஃப் யூ see them somewhere, போய் ஜஸ்ட் ட்ரை டு பில்ட் கான்வர்சேஷன். I saw you from there, you look a kind of cool, I thought we could build a friendship. மேக்ஸிமம் அவ உன்னை கலாய்க்கலாம் மாட்டான், மூஞ்ச பார்த்துருக்கியா, அசிங்கமாகிற, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஓகேன்னு சொல்லி you guys will get into a conversation, nor நோன்னு சொல்லி you will find another person. ஆனால் போய் பேசுங்க. இவனை மாதிரி டைரக்டர்லாம் போய் ப்ரொப்போஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா எங்கேயும் அடி வாங்க, நல்லா அடி வாங்குவீங்க. எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்லிட்டு இருக்கேன். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா போய் பேசுங்க. உங்கள் லைஃப்பில் சில ஸ்டோரிஸ் இருக்கும். லைக் நீங்கள் சின்ன வயசில் லவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ கேட்க செம்ம ஃபன்னாக இருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி என்னடா பண்ணி வச்சுருக்கோன்னு தோணியிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் மறக்காமல் இந்த இன்ஸ்டா ஐடிக்கு வந்து டிஎம்மாக போட்டுருங்க, சேர்ந்து படிப்போம், சேர்ந்து ரேண்ட் அடிப்போம், ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக போடுங்க, ஃபன் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி போச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஆப்வியஸ்லி லைக் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி இன்னும் ரேண்ட்டு கேட்கணுன்னா அங்கே கீழே சப்ஸ்கிரைபுன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை அச்சு வச்சிங்கன்னா ஒரு மணி கொடுப்பான் உங்களுக்கு. அந்த மணியும் அச்சு வச்சா சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி வீடியோ வரும், நீங்களும் ஃபன் பண்ணுங்கள், நாங்களும் ஃபன் பண்ணுவோம். ஓகேங்களா? வரட்டா? யூ ஸ்டே திஸ் லாங் ரைட்? ஸோ உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ளூப்பர்ஸ் ஆன் தி வே. பாப்போமா? பாய். ப்ளீஸ்டா கடிச்சு செட்ரா, ஃபோன் ஹீட் ஆகுதுடா. ஐயோ இப்போதான் டச் பண்ணியா? இல்லை எப்பா ரயில்வே ஸ்டேஷன் ஆடுங்களா? அரை பின்னாடி வந்து போடி ப்ளீஸ் டி. ஐயோ பேசிட்டெல்லாம் வேஸ்ட். நான் ரெக்கார்ட் பண்ணோம், ஃபோன் சூடாகுது. யோ காக்கா இட்டுன்னு போயாட்ட. யோ காக்கா சும்மா இருயா. காக்கா சரி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பிளாபர். ஸோ இங்க பாருங்க, திருப்பி ரீஷூட்லாம் பண்ண முடியாது. ஐயோ இதுதான் கும்பலா சேர்ந்து இப்பதான் சனிமகுளம் பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்க வா, பால் பிஸ்கெட் போட்டு விடுற ஆள் விட்டுரு. காக்கா